எந்த கஸ்டமர் கூட வரல. இன்னும் எந்த கஸ்டமருக்குமே வரல. எப்பதான் வருவாங்களோ தெரியலப்பா. கம்மிங் கேட்டு வர மாட்டாச்சு. கம்மிங் மேம். வாங்க வாங்க. என்னாச்சு படிங்க. என்னாச்சு ஜுரம் வைத்தொலி? சரி படிங்க படிங்க. ஜுரத்துக்கு வந்து டிடி ஊசி தான் போட போகிறோம். ஆனால் 5 நாள் ஜுரம். அதனால் டிடி ஊசி தான் போட்டுடலாம். டிடி ஊசி இடுப்பில் போடணும். ஏந்திரிங்க ஏந்திரிங்க. சோம்பேறியா இருக்கீங்க. சோம்பேறியா இருக்கீங்க. ஏந்திரிங்க. ஊசி போட்டலாமா? கத்தலாம் கூடாது. இல்லைங்க கையெடு. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? ஊசி எங்கேயாச்சும் போட விடுறீங்களா? அப்புறம் குத்திவிடுவோம். சிரிக்காதங்கம்மா. பஞ்சு தரேன், தடவிக்கோங்க. ஒரு மாத்திரை ஒரு 2-3 தருவேன், வாங்கிட்டு போயிருங்க. பஞ்சு வச்சு கழுவிக்கோங்க. போய் மாத்திரை எடுத்துறேன். அதில் பிரி அதை எடுத்து பாரு. என்ன போடுவாங்க அறிவில்ல சுத்தமா? என்ன டாக்டரே அறிவிங்க? எவ்வளவு பெரிய டாக்டரு? ஜுரத்துக்கு வந்து மாத்திரை அரைச்சு தரேன், கட் பண்ணி தரேன். மாத்திரை அரைச்சு தராங்க, கட் பண்ணி தரேன். இருங்கோ நான் போடுவோம் பஞ்சு. சரி பஞ்சு வேணாமா? கம்மி மாத்திரை தான், பெரிய மாத்திரை எதுவும் இல்லை. ஒரு நான் ஏறி தரேன், எடுத்து போய்க்கோங்க. நர்ஸ்கிட்ட கொடுத்து இன்னொன்று ஊசி போட்டுக்கோங்க சொல்லிட்டேன். நர்ஸ்கிட்ட கொடுத்துருங்க, ஊசி போட்டுக்கோங்க. இன்னொன்று ஊசி. நர்ஸு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. யார் இவங்களா? அவங்கள்ட்ட கொடுத்து ஊசி போட்டுட்டு போகலாம். அப்படி அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா என்கிட்டயே வந்துருங்க, ஊசி போட்டுறேன். வயிற்று எத்தனை நாள்? 7 நாள். 7 நாளா? இல்லை, 1 நாள் தான் போட்டு வச்சுக்கோங்க. அவங்க தப்பா சொல்லிட்டாங்க. 7 நாள் தானே சொன்னேன். 7 நாள் வந்து காது வலிக்கு சொல்லியிருக்கீங்க. 7 நாள். இப்போ வயிற்று வலிக்கு வந்து ஒரு மாத்திரை 5 கட் பண்ணி கொடுத்துருக்கேன். வயிற்று வலிக்கு வந்து 5 கட் பண்ணி தரேன். டாக்டர் உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறக்கு. யாரோ வந்திருக்காங்க. உங்கள் ஹாஸ்பிட்டல் நீட்டாக இருக்கா, கரெக்டாக மெடிசன் கொடுக்குறீங்களான்னு பார்க்குறக்கு வந்திருக்காங்க. டாக்டர் என்ன பண்ணுறது? ஜுரத்துக்கு போகிற ஃப்ரூட்டி ஜூஸ் எடுத்து கொடுங்க. இப்படி கத்துனா வேலையிலேருந்து நீக்கிடுவாங்களா அவங்கள? அதெல்லாம் நீக்க மாட்டாங்க. கட்டினதை நானும் ஆவம் நீக்கி விடுவாங்களா? என்னோட மருத்துவம் அது. நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் இங்கே கேட்கணும். வேற யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஃப்ரூட்டி ஜுரத்துலேயே தரேன், வாங்கிட்டு போயிருக்கோம். நான் மருந்து
அந்த நர்ஸ்கிட்ட போய் ஊசி போட்டுருங்க சொல்லிட்டேன். பிஸியாக தான் அவங்க ஊசி போடுவாங்க, வாங்கிட்டு போயிருங்க. ஊசியை அழுவலாம் கூடாது, ஊசி வாங்கிட்டு போயிருங்க சொல்லிட்டேன். ஏந்திரிங்க ஏந்திரிங்க. செத்துட்டாங்க ஊசி போட்டதுல. ஏந்திரிங்க, செத்துப்பிட்டீங்க. சீ ஏந்திரிங்க சீக்காம. இவ்வளோலாம் வந்து ஏந்திரிங்க. சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, சிரிப்பு நடிகருக்கு போன மாதிரியா? ஏந்திரிங்க ஏந்திரிங்க. ஏந்திரிங்கன்னா பலன்னு சொல்லி வைப்பேன். ஏந்திரி வாங்க. அவங்க நர்ஸ் பிஸியாக இருக்காங்களா? டிடி ஊசி இல்லை, வெறும் ஊசி தான், போட்டுட்டு போயிடலாம். நீங்கள் படிக்க கையில் போடுங்க. கையில் கிடையாது. கட்டுங்க கட்டுங்க. சரிங்க, கையெடுங்க. பொறுமையாக தான் போடுறேன். கையெடுங்க, பொறுமையாக தான் போட போகிறேன். கையெடுங்க கையெடுங்க. பஞ்சு 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 பஞ்சு. இல்லை ராஜா இருக்காரு, காட்டுமா? ராஜா இருக்காரு இதுல. இவர் ராஜா 1000 ரூபாய் போட்டு வச்சிருக்க. டக்கு டக்குன்னு வலி தாங்கி பாரு ராஜா. ஃப்ரூட் இது தரேன். இது வந்து எழுதிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதாங்க மாத்திரை. அப்படி மாத்திரை காலி ஆயிடுச்சுன்னா வந்துருக்கேன். ராஜா 1000 ரூபாய் போட்டுருப்பாங்க. ராஜா 1000 ரூபாய் போட்டிருப்பாரு. நீங்க இதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். எதுக்கு டாக்டர் சைன்லாம் வாங்குறீங்க? ஜுரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண போறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமா, ஜுரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். யாரை டாக்டர்? கொடுங்க, தாங்க போங்க எடுத்துக்கிட்டு. அடுத்த வாட்டி வரும்போது இந்த டோக்கனோட வந்தாதான் உள்ளார அட்மிஷனு. என்ன கிடையாது, காமிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு யார் வர போகிறாங்க? நம்மளுக்கு என்ன, நம்மளே பேசணும் அடிப்போம். யார் வர போகிறா? அப்பா ஏன் செத்துட்டேன், யாராச்சும் ஆப்ரேஷன் பண்ணுங்களா? சூப்பர். ஏன் செத்துட்டேன், யாராச்சும் ஆப்ரேஷன் பண்ணுங்களா? ப்ளீஸ்ப்பா.